ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுற்றும் விழி சுடரே சீரியல்ல இருந்து ஒரு சின்ன பார்வைக்கு, அதாவது சுடருடைய அப்பா வெற்றி என்ன சொல்றாருன்னா, அபிகிட்ட இங்கே பாரு, அவ என்னோட பொண்ணு, நான் கண்டிப்பா அவகிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டா, நான் பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அபி என்ன சொல்றாங்கன்னா, நீ சுடர்கிட்ட பேசக்கூடாது, உன்னை நான் பேச விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஏய் முடியாதுடி, அவ என்னுடைய பொண்ணுடி, அவ அப்பா ஏக்கத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா, நான் அந்த ஏக்கத்தை தீர்த்தே தீருவேன், அதனால நான் என் பொண்ணுக்கிட்ட பேசுவேன். ஆனால் நீ இது மாதிரி பிரச்சனை பண்ணினா அப்புறம் சட்டப்படி கோர்ட்டில் கேஸ் போட்டு நான் வாதாட வேண்டியது இருக்கும், அவ தான் என் பொண்ணுன்னுட்டு அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி. உடனே அபி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் உங்ககிட்ட சுடரை பேச விடுறேன், ஆனால் இந்த ஜன்மத்தில் நீ நீ தான் அப்பான்னு அவகிட்ட சொல்லக்கூடாது. அதே போல் உன்னுடைய ஃப்ரெண்டு கருணாவுக்கும் என்னுடைய குழந்தை சுடருன்னு தெரியவே கூடாது, இதை நீ கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கிறதா தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி பரவாயில்ல, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன், என் பொண்ணுக்கிட்ட நான் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அபியும் வெற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறத கருணா கார்ல இருந்து பார்க்குறாருங்க. அந்த வழியாக வரும்போது பார்த்துட்டு போயிட்டு ஸ்வேதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்வேதா, இது மாதிரி வெற்றியை அந்த அபிகிட்ட பேசுகிறத நான் பார்த்தேன்னு. உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, நீ அந்த இடத்துலையே நிறுத்தி நீ அவனை கேட்டிருக்கணும் கருணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெற்றி வராரு வீட்டுக்கு. வெற்றி வந்ததுமே கருணா கேட்குறாரு, வெற்றி நில்லு, நீ இன்னைக்கு அபியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் என்ன பேசின அபிகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்வேதா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பேசியிருப்பார் உங்கள் ஃப்ரெண்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை விசாரிச்சிருப்பார், பொண்டாட்டியை பார்த்ததும் அப்படியே பொங்கியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் அப்படிலாம் இல்லை, பார்வதி கொலைய விஷயமாக தான் நான் பேச போயிருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்கலான்னு போயிருந்தேன் அப்படின்றாரு. அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவள் தான் கொலை பண்ணான்னு நிரூபணமே ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. இல்லை, நான் திரும்பவும் இந்த விஷயத்தை பற்றி ஸ்வேதா கிட்ட நான் பேசியே ஆகணும், அப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறாரு கருணா. ஒத்துக்கவே மாட்டேன்றாரு வெற்றியும். அதுக்கப்புறமா சுடர் வீட்டுக்கு வராருங்க. யாருன்னா இந்த வெற்றி வராரு. ஏன்னா சுடர் பாப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது உடனேயே அபியோடைய அண்ணியும் வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. அபி இந்த வெற்றியை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்கல்ல, அன்னைய நைட்டு அவங்க அண்ணன் வெளியவே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அபி வந்ததும், அபி அண்ணன் ஒருத்தவன் நான் இருக்கம்மா, செத்து போகலம்மா அப்படின்னு சொன்னதும் அபி அவங்க அண்ணனை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அண்ணா, இது மாதிரி நம்ம சுடர் கேப்டன் கேப்டன் சொல்லுவா இல்லைண்ணா, அவர் யாருமே இல்லை வெற்றி தானா அப்படின்னதும் ஷாக் ஆகுது. இது மாதிரிலாம் சுடருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னா அவர்கிட்ட பேசாததுனால டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவர்கிட்ட பேச வைங்கன்னு சொன்னாங்க, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலண்ணா, பேச வச்சேன்னா பேசுங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் வெற்றி சுடரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. மகேஷை கூப்பிட்டுக்கிட்டு சுடருக்கு நிறைய திங்ஸுங்க சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வராரு. சுடர் கம்மன் இருக்காங்க, அவங்க அம்மா எதுவுமே சொல்லியே, கேப்டன் கிட்ட பேச சொல்லியேன்னு. அப்போ உடனேயே அபி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசு கேப்டன் கிட்ட அப்படின்னு அலோவ் பண்ணுறாங்க. அம்மா உண்மையாவா சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம்மா அப்படின்றாங்க. நீ போய் பேசு, கேப்டன் கூட விளையாடு, மகேஷ் கூட விளையாடு அப்படின்னு சொல்லவோ சுடர் சந்தோஷமாக ஹாப்பியாகி, அம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கூட விளையாட வெளியே வராங்க. நாளைக்கு விளையாட்டெல்லாம் பார்க்கலாமா? அது வரையும் காத்திருக்கலாம். நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.